Hello guys, welcome back to our channel ldsn கூட. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி நீங்களே ஒரு சோஷியல் மீடியா சிம்பிள்ஸ் உருவாக்கி அது ஒரு ஆனிமேட்டடாக அது எப்படி உருவாக்காது தான் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சில வெப்சைட்டில் பார்த்துங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் அது வந்து அந்த வெப்சைட்டோ அந்த கம்பெனியோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு காமிக்கும். சரி வாங்க இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில லோகோஸ் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அது ஒரு CND அதோட லிங்க் ரெஃபரன்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஹெட்டில் வந்து நம்ம மெட்டா கேட்செட் டைட்டில், அதுக்கப்புறம் ஸ்டைல் ஷீட்கான ரெஃபரன்ஸு ஹைப்பர் ரெஃபரன்ஸாக style.css கொடுத்துட்டோம். இப்போ வாங்க பாடி செக்ஷனுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிடில்னு ஒரு கிளாஸ் உருவாக்கி அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து லோகோலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃபாண்ட் ஆசம் இந்த வெப்சைட்டில் வந்து ஃபேஸ்புக் சர்ச் ஐக்கான்ஸில் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஐக்கானை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இங்கே கொடுக்குற அந்த கோடு அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். அதுக்கு பாருங்க கைஸ், இங்கே வந்து உங்களுக்கு அந்த வந்து ஃபேஸ்புக் லோகோ காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆங்கர் லிங்க் இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சோஷியல் மீடியா லோகோஸ் வேணுமோ அவ்வளோ இது பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் கொடுத்தது தான் இங்கே ட்விட்டர் கொடுத்துட்றேன். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணோன்னா FA அந்த ஃபேப் FA அடுத்தது ஃபேஸ்புக் இருக்கிறத நீங்கள் ட்விட்டர் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுக்கு ட்விட்டர் சிம்பிள் காமிக்கும். அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராம், கூகுள், யூடியூப் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எவ்வளோ சோஷியல் மீடியா லோகோஸ் அங்கே வேணுமோ அவ்வளோன்னு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவோட பேர் மட்டும் இங்கே FAக்கு அடுத்து கொடுத்துடணும். இப்போ வாங்க நம்ம ஸ்டைல் செக்ஷனுக்கு போகலாம். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை வந்து இப்போ டிசைன் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் வந்து நான் பேடிங் வந்து 0 கொடுத்துட்றேன் கைஸ். அப்புறம் மார்ஜினும் 0 கொடுத்துட்றேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த பார்டர் இது வேணால் இப்போ மிடில், அதாவது நம்ம இப்போ வந்து அந்த லோகோஸ் வந்து டிசைன் பண்ண வரோம். அதோட பொசிஷன் வந்து நான் ஆப்சல்யூட் கொடுத்துட்றேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் கைஸ். -15% ஒரு அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மேலே வேணும். வித்து வந்து 100% கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோகோஸ்லாம் சென்டரில் வந்துடுச்சு. அடுத்ததாக டாட் பட்டன், அதாவது இந்த லோகோஸை வந்து செப்பரேட் லோகோவாக டிசைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து செப்பரேட்டாக அதை டிசைன் பண்ண டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுத்துட்டேன். வித் 90 பிக்சல், ஹைட் 90 பிக்சல். அப்புறமா இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் கைஸ். இது வந்து ஒரு பேர்ல் ஒயிட் மாதிரி இருக்கும். இந்த கலர் வந்து இதோட ஆக்சுவல் நேம் வந்து பேர்ல் ஒயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நீங்கள் வந்து இது எல்லா லோகோ இதுக்கும் ஆங்கர் HREF = ஹேஷ்டேக் அதை கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் = பட்டன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் கொடுக்காதனால தான் உங்களுக்கு வந்து சரியாக அதை தெரியலை அந்த சேஞ்சஸ்லாம். இப்போ தெரியுது பாருங்க. இதில் மார்ஜின் 10 பிக்சல் கொடுத்துட்டேன். இப்போது அது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கேப் தெரிஞ்சிச்சு. பார்டர் ஏரியாஸ் வந்து நான் 30% கொடுத்துறேன். அடுத்ததா பாக்ஸ் ஷேடோ, அந்த பாக்ஸோட ஷேடோ வந்து 0, 5 பிக்சல், 15 பிக்சல், -5 பிக்சல். ஷேடோக்கு 000 பிளாக் கலர். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து கலர் அந்த லோகோ கலர் வந்து 3499 ஒரு லைட் ப்ளூ கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இதில் பண்ணலாம்.
நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஹிடன் கொடுத்துடலாம் கைஸ். ஓவர்ஃப்ளோ ஆகிறத ஹிடன் பண்ணி சொல்லலாம். பொசிஷன் வந்து நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்றேன் கைஸ். அடுத்ததா டாட் பட்டனை, அதாவது அந்த செப்பரேட்டு சிம்பிளோட செப்பரேட் சிம்பிளோட பொசிஷன் நீங்கள் இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறீங்க, அதாவது மாற்ற போகிறீங்க. லைன் ஹைட்டு வந்து நான் 90 பிக்சல் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் 26 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதான் ட்ரான்சிஷன், அதாவது அது 0.2 செகண்ட்ஸோ லீனியராக கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ அடுத்ததாக டாட் பட்டன் பிஃபோர். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து இதை ஆனிமேட் பண்ண போகிறோம். இது பிஃபோர், அதாவது அங்கே அந்த பாக்ஸ் மேலே நம்ம கர்சர் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் இப்போ சொல்லிடலாம். கண்டென்ட் வந்து நீங்கள் எதுவும் இல்லை. பொசிஷன் வந்து நான் ஆப்சல்யூட் கொடுத்துட்றேன் வித் 120 பிக்சல் கைஸ். ஹைட்டும் 120 பிக்சல். பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து ப்ளூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அவ்வளோ சரியா இல்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபார் கொடுத்து ரொட்டேட் 45 டிகிரி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேடியன்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டில் நான் -110% கொடுத்துட்றேன். இதுக்கு டாப்லேருந்து 90% கைஸ். அடுத்ததா டாட் பட்டன் ஹோவர் பிஃபோர், அதாவது அது மேலே நம்ம அந்த கர்சர் வைக்கும் போது அது அப்போ நடக்கிற சேஞ்சஸ். இப்போ நான் அனிமேஷன் வந்து ஏஏ ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொடுத்தேன். அது வந்து நான் அடுத்ததாக சொல்கிறேன். 0.7 செகண்ட்ஸ் 1 கொடுத்துறேன். டாப்லேருந்து நான் வந்து -10% கொடுத்துட்றேன் கைஸ். லெஃப்ட்டிலேருந்து நான் -10%. இப்போ நான் வந்து இந்த ஏஏ ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஏஏ கொடுத்துட்டு இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 0% இருக்கும் போதே அது எப்படி இருக்கணும், -50% இருக்கும் போது அது எப்படி இருக்கணும், 100% இருக்கும் போது எப்படி இருக்கணும் நம்ம அது 50% தான் அந்த ஆங்கிள் கைஸ். அந்த பொசிஷன் 0% இருக்கும்போது லெஃப்ட்டிலேருந்து 110%, டாப்லேருந்து நான் வந்து 90% கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ லெஃப்ட்டு வந்து நான் 110. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் செய்யும். இப்போ 50% இருக்கும்போது லெஃப்ட்டிலேருந்து 10%, டாப்லேருந்து -20%, -30 கொடுத்துடலாம். -30% கொடுத்துட்றேன். அதே 100% இருக்கும்போது லெஃப்ட்டிலேருந்து -10% தான், ஆனால் டாப்பில் -10% தான் இருக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு அனிமேஷன் நடக்க மாட்டேங்கும். ஏன்னா லோகோ சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டாட் ஓவர் ஐ இந்த கர்சர் வைக்கும் போது அந்த லோகோஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 1.3 கொடுத்துட்றேன். இப்போ அதோட கலர் வந்து நான் ஒயிட் கொடுத்துட்றேன். அப்போ தான் இந்த ப்ளூ கலர் அப்படியே அனிமேஷன் அப்போ அந்த ப்ளூ கலர் அப்படியே ஃபில் ஆகும் வந்தாங்க கைஸ். அப்போ வந்து இது ஒயிட், இந்த லோகோ வந்து ஒயிட் கலரில் தெரியறதுனால அது வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த லோகோ. செமிகோலம் தரலாம், அதனால தான் அது அந்த அனிமேட்டானா எந்த பொசிஷனில் இருக்குமோ அதில் காமிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்களா கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அனிமேஷன் சரியாக க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வெப்சைட்லேருந்து கிடைக்கிற வியூ கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வந்து HTML and CSS பற்றி நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.